நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 16 தொடக்கம் 18. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தை நோக்கி இயேசு கூறியது, எவரும் விளக்கை ஏற்றி அதை ஒரு பாத்திரத்தால் மூடுவதில்லை, கட்டிலின் கீழ் வைப்பதும் இல்லை. மாறாக உள்ளே வருவோர்க்கு ஒளி கிடைக்கும்படி அதை விளக்கு தண்டின் மீது வைப்பர். வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாமலும் வெளியாகாமலும் ஒளிந்திருப்பதும் ஒன்றுமில்லை. ஆகையால் நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடம் இருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்து கொள்ளப்படும். சிந்தனை: நீங்கள் எத்தகைய மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள். உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடம் இருந்து தமக்கு உண்டென்று அவர் நினைப்பதும் எடுத்து கொள்ளப்படும். இந்த வார்த்தைகளை எவ்வாறு விளங்கிக் கொள்ளலாம்? ஒருவர் அதிகம் பணம் வைத்திருந்தால் அவர் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்வாரா? அல்லது ஒருவர் ஏழையாக இருந்தால் அவர் இன்னும் ஏழையாவாரா? நிச்சயமாக அவ்வாறு இல்லை. இயேசுவின் இந்த வார்த்தைகளை உலகியல் மொழியில் நாம் விளங்கிக் கொள்ள முடியாது. மாறாக இறை வார்த்தையை விளங்கிக் கொள்வதால் கிடைக்கும் அருளை பற்றியே இயேசு கூறுகின்றார். இங்கு முக்கியமானது நீங்கள் எந்த மனநிலையில் கேட்கிறீர்கள் என்பது பற்றி கவனமாயிருங்கள் என்ற வார்த்தைகளாகும். இறை வார்த்தையை கேட்பது என்பது இயேசு கற்பிப்பதை உள்வாங்கிக் கொள்வதை குறிக்கின்றது. அதாவது வெறுமனே காதுகளால் கேட்பதை மட்டும் இது குறிக்கவில்லை. பேடு என்ற புனிதரின் கூற்றுப்படி கடவுளின் வார்த்தையை நாம் உண்மையாகவே மனத்தால் கேட்கும்போது அது அந்த வார்த்தையை அன்பு செய்ய வழிவகுக்கின்றது. வார்த்தையை அன்பு செய்யும் போது அது இறை வார்த்தையை விளங்கிக் கொள்வதற்கு வழிவகுக்கிறது. இதனை வெறும் அறிவினால் மட்டும் அடைந்து கொள்ள முடியாது. மாறாக அனைத்தையும் கற்பிக்கும் தூய ஆவியார் தரும் ஆன்மீக அறிவினூடாகவே விளங்கிக் கொள்ள முடியும். இறைவனின் மறைபொருளை நாம் அதிகமாக விளங்கிக் கொள்ள வேண்டுமென்றால் எங்கள் மனத்தில் திருவிவிலியத்தை இருத்தி வைக்க வேண்டும். அதற்காக எம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இறைவார்த்தையை வாசிக்கவும் தியானிக்கவும் இறைவார்த்தையோடு செபிக்கவும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இறைவார்த்தை வாழ்வு தரும் வார்த்தை என்பதை நாம் இலகுவில் மறந்து விடுவோம். அதாவது நாம் செப உணர்வோடு இறைவார்த்தைக்குள் மூழ்கும் போது அங்கே நாம் கடவுளை சந்திக்கின்றோம். இறைவார்த்தையில் கடவுள் உயிரோடு இருக்கிறார். அங்கே நாம் அவரை தனிப்பட்ட முறையில் சந்திக்கின்றோம். அதாவது இந்த சந்திப்பு ஒரு சிறப்பான அருளை நாம் பெற்றுக்கொள்வதன் மூலமாகவே நடைபெறுகின்றது. இந்த அருளால் நாம் இறைவார்த்தையை எந்த அளவுக்கு அதிகமாக புரிந்து கொள்ளுகின்றோமோ அந்த அளவுக்கு அதிகமாக நாம் அதில் மூழ்கி விடுகின்றோம். இது எம்முள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். இதுவே இயேசு இங்கு கற்பிக்கும் அழகான பாடமாகும். ஆகவே குறைந்த நேரத்தை செபத்தின் ஊடாக நாம் இறைவார்த்தையில் ஈடுபட செலவழிக்கும் போது நாம் இறைவார்த்தையை மறக்கத் தொடங்குவோம். அப்போது அது தருகின்ற அருளிலும் நாம் குறைந்து விடுவோம். அன்றாடம் நாம் இறைவார்த்தையை வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் அதனோடு செபிப்பதற்கும் எவ்வளவு நேரத்தை ஒதுக்குகின்றோம்? இறைவார்த்தையின் ஊடாக நாம் பெற்றுக்கொண்ட அருள் அதிகமாக உள்ளதா
அல்லது குறைவாக உள்ளதா? செபம். ஆண்டவரே, இறைவார்த்தையோடு நாம் எம்மை ஈடுபடுத்தி அதன் மூலமாக அங்கே உம்மை நேரடியாக சந்திக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமென்.